வால்பாறை அருகே 4 வயது சிறுமியை தாய் கண்முன்னே சிறுத்தை தூக்கிச் சென்ற சம்பவத்தில் 2 மோப்பநாய்கள் மற்றும் ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், இப்போ 2வது நாளாக மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிறுமியோட ஆடை மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. எந்த அடிப்படையில் இப்போ தேடுதல் பணியை முடுக்கியிருக்காங்க? காயத்ரி, அதாவது வால்பாறை அருகே உள்ள பச்சமலை எஸ்டேட் பகுதியில் தங்கி பணி செய்து வருபவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் மோனிகா தம்பதியினர். இவர்களுக்கு 4 வயதில் ரோஷினி என்கின்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சிறுமி ரோஷினி வீட்டிற்கு வெளியில் நேற்று மாலை தனது தாயுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வனப்பகுதியை விட்டு வெளியேறி பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று திடீரென தாய் கண்முன்னே சிறுத்தை சிறுமியை தேயிலை தோட்டத்துக்குள் இழுத்துச் சென்றுள்ளது. இதை கண்ட தாய் மோனிகா அலறியபடி சிறுத்தை பின்னே ஓடியுள்ளார். ஆனால் சிறுத்தை குழந்தையை தேயிலை தோட்டத்துக்குள் இழுத்துச் சென்றதால் மோனிகா கூச்சலிட்டதை கண்டு அப்பகுதி மக்கள் குழந்தையை தேடி பார்த்தும் கிடைக்காததால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மானாம்பள்ளி வனச்சரகர் கிரிதரன் தலைமையில் வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் நேற்று இரவு நேரம் என்பதாலும் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் சிறுமியை தேடும் பணி சற்று தொய்வான நிலையில் மீண்டும் இன்று 2வது நாளாக இன்று காலை முதலே வனத்துறையினரும் போலீசாரும் இணைந்து தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றிலிருந்து சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாகியும் சிறுமி கிடைக்காததால் மோப்பநாய்களான வீரா மற்றும் பைரவா ஆகிய 2 மோப்பநாய்கள் கொண்டு வரப்பட்டும் மேலும் ட்ரோன் கேமரா மூலம் அப்பகுதி முழுவதும் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தை இழுத்துச் சென்றதாக கூறப்படும் சிறுமி அணிந்திருந்த உடை மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது ஒரு நாளாகியும் சிறுமி கிடைக்காததால் பெற்றோரும் அப்பகுதி மக்களும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். காயத்ரி, நன்றி சக்திவேல். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.